ஈஸியான அல்வா செய்யணுன்னா இந்த ப்ரெட் அல்வா செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டில் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் தான் தெரியும். ப்ரெட்டு பொரிக்க எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும். நானூறு கிராம் ப்ரெட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கோம். 600 ml தண்ணீர் எடுத்துருக்கோம். 800 கிராம் வெள்ளை சர்க்கரை. சர்க்கரை கரையிற அளவு கொதிக்க விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் வர வேண்டாம். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த ப்ரெட்டு துண்டுகளை இந்த ஜீராவில் போடணும். கொஞ்சம் நேரத்தில் ஜீராவில் நல்லா ஊறிடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இதற்கு பதிலாக மில்க் மேட் இருந்ததுன்னா 50 ml சேர்க்கலாம். பாதாம் எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு. பால் பவுடர் கரைச்சதை அதில் சேர்த்து கிளறணும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் கடைசியாக விட்டு கிளறணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் கிளறணும், இல்லைன்னா அடியில் ஒட்டும். கடைசியாக முந்திரி பருப்பு வெள்ளரி விதை நெய்யில் தாளித்து ஊற்றி கிளறணும். 1/2 ஸ்பூன் நெய். முந்திரி பருப்பு 25 கிராம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். வெள்ளரி விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது லேசாக நெய்யில் வறுத்துட்டு அல்வாவில் சேர்த்து கிளறிடணும். வறுத்த முந்திரி பருப்பு வெள்ளரி விதை இதில் சேர்த்துடலாம்.